அன்புள்ளம் கொண்ட மாறாத தெய்வம் அருமை இரட்சகர் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையில அனைத்து அன்பு உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை யோபு 16:20. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். அருமையானோர்களே, ஒன்றாக இணைப்பிரியாத நண்பர்களாக, உறவுகளாக, நெருங்கிய நண்பர்களாக, பந்தங்களாக இருந்திருப்பார்கள். நாளடைவில் அந்த உறவுகள் சத்துருக்களாக மாறி போவார்கள். காரணம் பணம் அல்லது பொறாமை அல்லது அழகு அல்லது கௌரவம் அல்லது அந்தஸ்து. நண்பர்களாக இருக்கும்போது நன்கு பழகியிருப்பார்கள். பணம் வந்தவுடன் நட்பு மாறிவிடுகிறது. நல்ல சிநேகிதிகளாக இருந்திருப்பார்கள். தன்னை விட கொஞ்சம் உயர்ந்தவுடன் பொறாமை நிமித்தம் உறவுகளில் விரிசல். அன்போடு பழகியிருப்பார்கள். வளர வளர அழகு நிமித்தம் என்னை விட அழகில் குறைந்திருப்பதால் நன்கு அழகுள்ளவர்களோடு பழகுவார்கள். அன்பிலே விரிசல். சரீரத்தால் மெலிந்தோ அல்லது சரீரத்தால் உடல் பருமனாகி வியாதி, வறுமை இவைகளை வைத்து பரியாசம் கிண்டல் செய்வார்கள். நண்பர்களாக இருக்கும்போது கௌரவம், அந்தஸ்து இருந்திருக்காது. பாதியில் ஒருவருக்கு அது கிடைக்கும் போது அந்த அன்பான நண்பனை கேலி கிண்டல் செய்து, என்னுடைய கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, என்னோடு இருக்க வேண்டிய ஆளே நீ இல்லை என்று ஏளனப்படுத்துவது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது அன்பு சகோதர சகோதரியே, உலகம் உன்னை பரிகசிக்கலாம், நண்பர்களால் பரியாசம் பண்ணலாம், உன் குடும்பமே உன்னை ஏளனமாக பேசலாம். உண்மையாய் நேசித்த உறவுகள் இப்போது தகுதியை பார்க்கிறது, கௌரவம், அந்தஸ்து பார்க்கிறது. யார் உன்னை ஏளனமாய் நினைத்தார்களோ, கேலி கிண்டல் செய்தார்களோ, அதே கண்களுக்கு முன்பாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். அதே நண்பருக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி சிறப்பான சுதந்திரத்தினால் நிரப்புவார். எல்லாவற்றிலையும் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்த்தவர்கள் கண் முன்பே கர்த்தர் சிறப்பான பந்தி ஏற்படுத்தி அவர்களுக்கு முன்பாக உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைப்பார். உலகம் உன்னை பரிகசிக்கிறதா? கவலைப்படாதே, மீட்பர் இயேசு உண்டு. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். நீ அறியாத, உனக்கு எட்டாத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்வார். உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கவலை வேண்டாம், குழப்பம் வேண்டாம். இரட்டிப்பான நன்மையை தருவார். இன்றைக்கே தருவார், இப்பொழுதே தருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.